ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं भक्तिर्भवति मे शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिप्रसादमः वन्दे श्रीगुरुदेवतारिं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागमनशलाकया तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री कृष्ण, जय श्री कृष्ण। हरे कृष्ण। श्रीमद् भागवतम ஆறாவது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம். நம்மளுக்கு 13-14 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 7 ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஸோ பார்வதி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அசுர குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்ட்டு சாபம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், ரொம்ப பணிவோட, ரொம்ப கர்வம் இல்லாம பணிவோட அன்பா வந்து இருக்கணும். அப்படியாப்பட்டவங்களாலதான் என்ன பண்ண முடியும், பகவானை அடைய முடியும் அப்படின்னுட்டு தான் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, சாபம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மரத்தை விட பொறுமையாக இருக்கணும், நாணல் போல, அதாவது புல்லை விட ரொம்ப பணிவாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப மகனே அப்படின்றத சொல்றாங்க. ஓ மதிக்கெட்ட மகனே, நீ வந்து பெரிய பாவம் பண்ணிட்ட, அதனால நீ வந்து ஒரு அசுரனா பிறக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்ட. ஸோ நீ எப்படி அசுரனா பிறந்தாதான் நீ வந்து மற்ற சாதுக்கள், சிறந்த சாதுக்கள், அவங்க மேல நீ வந்து எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க மாட்ட, இப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன். ஏன்னா வைஷ்ணவர்கள், ஒரு கிருஷ்ண பக்தர்கள் மேல நாம வந்து அபராதம் பண்ணிட்டோம் அப்படின்னா, மத யானை வந்து ஒரு பூ தோட்டமோ இல்ல பெரிய பழத்தோட்டம், ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், மத யானை போச்சுன்னா என்ன ஆகும், தோட்டமே நாசம் பண்ணிடும். அது போல ஒரு வைஷ்ணவர்கள் மேல செய்யக்கூடிய அபராதம்ன்றது அவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, அவருக்கு சாபம் கிடைச்சிருச்சு. சோ 3 குணங்களால இந்த பௌதிக லோகமே எப்படி இருக்கு, 3 குணங்களால பந்தப்பட்டிருக்கு. இந்த குணங்கள், இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதுல இருந்து நாம வெளியே வர்றது அவ்வளவு சாத்தியம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்க வந்து பகவான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த சித்திரகேது வந்து பக்தி பண்றார், பிரச்சாரம் பண்றார், இல்லைன்னு. ஆனா அவர் வந்து தன்னுடைய லோகத்துக்கு வரணும் பகவான் வந்து எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு சாபம் கிடைச்சது. சோ சித்திரகேது அதனாலதான், ஏன்னா அவர் பக்தி பண்ணதுனாலதான் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வித்யாதர லோகத்துக்கு, ஏன்னா அவர் ஆக்சுவலா பூமியில இருந்தார், அப்படியாப்பட்டவர் வித்யாதர லோகத்துக்கு தலைவர் ஆயிட்டாரு. இப்ப சித்திரகேது வந்து விருத்தாசுரனா, ஏன்னா அசுரனா பிறக்கணும்னு தான் அவங்களுக்கு வந்து சாபம் கிடைச்சது. சோ விருத்தாசுரனா அவர் வந்து பிறக்கணும். சோ விருத்தாசுரனா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு இந்திரன் கிட்ட, இந்திரா உன்னுடைய வஜ்ராயுதம் எது, என்னை கொன்னுடு ஃபர்ஸ்ட். அப்படி நீ என்னை கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஏன்னா நீ வந்து சொர்க்கத்தை ஆள்வ, நான் வந்து பூலோகத்துக்கு போயிடுவேன். ஏன்னா பக்தன் நித்திய கைங்கரியம் பண்றதுக்கு அவன் வந்து பகவானுடைய லோகம் போயிடுவான். அதனாலதான் அவர் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்து அசுரனா பிறந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, நீ சீக்கிரம் என்ன கொன்னுடு சரின்ட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு கையை வெட்டிட்டார், ஒரு புஜத்தை வெட்டியாச்சு. அப்போ ஒரு கையால சண்டை போட்டோம், அந்த இன்னொரு கையும் வெட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, வாய் இருக்கு இல்லையா, அந்த வாயால இந்திரனை அப்படியே முழுங்கிடுறாரு. அப்பா நான் வந்து வேலை முடிஞ்சிருது. சோ இப்ப நான் வந்து பகவானை நினைச்சுட்டு பகவான் லோகம் போறேன்னா, அவர் பகவானை நினைச்சுட்டு அவர் பாட்டே எப்பயோ தேகத்தை விட்டு அவர் கிளம்பி போயாச்சு. ஆனா இந்திரன் என்ன பண்ணாங்க, அவரு அந்த விருத்தாசுரனோட வயிற்றை கிழிச்சுண்டு வெளியே வந்து
அந்த அசுரனுடைய கழுத்தை வந்து 1 வருஷம் எடுத்து அவருக்கு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான உருவம் அவருக்கு. ஆனா இந்திரன் வந்து சந்தோஷப்பட்டாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா விருத்தாசுரன் ஒரு பக்தன். ஏன்னா அவர் பேசுனதுல அவருக்கு தெரிஞ்சிடுது. என்னடா இது, நம்ம அசுரனை சண்டை போட வந்தோமா இல்ல ஒரு பக்தன் கிட்ட சண்டை போட வந்தோம், அவருக்கே டவுட் வந்துச்சு. சோ அப்படி ஒரு பக்தனாக இருந்தார். ஏன்னா சித்திரகேதுதான் அடுத்த ஜென்மத்துல வந்து விருத்தாசுரனா பிறக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த பௌதீக லோகத்துல இருக்கணும், அனுபவிக்கணும்னு ஆசை கிடையாது. அவர் எங்க போகணும்னு ஆசைப்பட்டாரு? வைகுண்டத்துக்கு போகணும். பகவானுடைய அந்த கோலோகத்துக்கு போய் பகவானுக்கு கூட நித்திய கைங்கரியம் பண்ணணும்னு தான் விருப்பம். அதனால பக்தர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு சாபம் கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கு வரம் கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கு புகழ்ந்தாலும் சரி, இல்லை இகழ்ந்தாலும் சரி, இல்ல சொர்க்கம் கிடைச்சாலும் சரி, நரகம் கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கு எதுலயும் விருப்பம் கிடையாது. ஏன்? அவங்களுக்கு முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம ஜோதியில ஐக்கியம் ஆகுறாங்க இல்லையா, அந்த பிரம்ம ஜோதியில போய் அப்படியே உட்கார்ந்துடுறது. சோ அந்த முக்தி அதுவும் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பகவான் லோகத்துக்குள்ள போய் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும்னுதான் பக்தர்களுக்கு விருப்பம். சோ இதெல்லாம் யாரால முடியும் அப்படின்னா பக்தனால மாத்திரம்தான் முடியும். பௌதிக விருப்பம் இருக்கக்கூடியவங்களால என்ன முடியாது. சொர்க்கத்துக்கு போனா அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க, நரகத்துக்கு போனா அங்கேயும் செட்டில் ஆயிடுவாங்க, முக்தியில போனா அங்கேயே உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு வரம் கிடைச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் அழ ஆரம்பிச்சுடுவாங்க, புலம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. சோ எல்லாமே என்ன, அபக்தர்களால எல்லாமே கஷ்டம்தான். ஆனா பக்தர்கள் இதை எதையுமே விரும்ப மாட்டாங்க. சொர்க்கமே கொடுக்கணும் பண்ணணும் வேண்டாம், முக்தியை கொடுக்கணும் அதுவும் வேண்டாம், சாபம் வரம் எதுவும் வேண்டாம். இதுதான் பக்தர்கள். ஓகே ஓகே, நம்ம இப்ப சித்திரகேதுவுடைய ஸ்டோரியை பார்க்கலாம். சித்திரகேது என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி சொல்றார் பரீட்சித் மகாராஜுக்கு, சித்திரகேதுவை பார்வதி சந்திச்சுட்டாங்க. அந்த சாப கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, உடனே அந்த விமானத்துல இருந்து இறங்கியாச்சு. இறங்கி ரொம்ப பணிவோட சிரம் தாண்டி வந்து அவங்கள வணங்கினார். சோ அவர் வந்த தோரணை, அவர் வணங்கின தோரணையை பார்க்கும் போதே பார்வதிக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஏன்னா சித்திரகேது இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி நிக்கிறாரு அப்படின்னா அஞ்சலி ஹஸ்தம்னு இல்லையா, சோ அதாவது ஹனுமான் எப்படி இருப்பாரு, அஞ்சலி நாம்பிகே அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது ஹனுமான் எப்படி இப்படி வணங்கி நிற்பார், யார் முன்னாடி? ராமர் முன்னாடி இல்லையா. சோ அது போல இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சிவன் பார்வதி முன்னாடி அப்படியே வணங்கி தலை குனிஞ்சு ரொம்ப பணிவோட பேச ஆரம்பிக்கிறாரு. தாயே, அவர் பேச ஆரம்பிக்கிறது என்ன, இப்பதான் பார்வதி கிட்ட பேசுறாரு. தாயே, அம்மா, இரு கரங்களை அப்படியே கூப்பிண்டு பேசுறாரு. நீங்க கொடுத்த சாபத்தை எனக்கு ஒரு பெரிய பொருட்டு இல்லை. ஏன்னா எனக்கு இன்பம் துன்பம் இதெல்லாம் வந்து எதுவுமே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா பக்தர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி தீர்மானம் ஆனது. இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி தீர்மானம் பண்ணியிருக்கா. ஸோ அதனால நடந்திருக்கு. அதனால இது வந்து எது நடந்தாலும் அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதான் நான் வந்து கஷ்டப்பட போறதும் இல்லை. நான் வந்து சிவன் மேலேயோ வந்து எந்த ஒரு குற்றம் நான் சொல்லவே இல்லை. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியாம எனக்கு சாபம் வேற கொடுத்துட்டீங்க. பரவாயில்ல, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா அதே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நலக்குவேரன் மணிக்கிருவன் அவங்களுக்கு வந்து நாரதர் சாபம் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே நாரதர் கால பிடிச்சு தயவு செஞ்சு எனக்கு வந்து விமோசனம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இவர் வந்து எந்த ஒரு விமோசனம் கேட்கல. ஓகே, நீங்க கொடுத்த சாபத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி தீர்மானம் பண்ணப்பட்டது, அதனால நான் அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணரிடம் அன்பான
பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள் வந்து எந்த ஒரு கர்ம விதிகள் நடந்தாலும், அதாவது இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ எது நடந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே எங்க தூக்கி போட்டாலும் அவங்க பக்தி சேவை தான் பண்ண போறாங்க. அவன் பக்தியை தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான். அங்க போய் கர்ம விளைவுகள் பார்க்கணும், இல்ல சொர்க்கத்துக்கு தூக்கி போட்டா அங்க சொர்க்கத்துக்கு அனுபவிக்கணும், எங்க போட்டாலும் அவன் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அவங்க பக்தியை தவிர வேற எந்த ஒரு கர்ம விளைவும் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா பிரம்ம சம்ஹிதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாகுணான் சமதீத்யை தான் பிரம்ம பூஜாய கல்பதேன். எங்க அவங்க இருந்தாலும் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா பக்தர்களாக தான் இருப்பார்கள். ஆனா இந்த அறியாமையில் மயங்கி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்பவுமே அவங்களுடைய கர்ம விளைவுகள்ல தான் ஈடுபடுவாங்க. ஏன்னா இந்த நார்மலா இருக்கக்கூடிய இந்த பௌதிகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எப்பவுமே இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இதுலயே சிக்கின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ஜட உலகு சிக்கிண்டு இந்த 3 குணங்கள்ல மாட்டிண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அறியாமையில மூழ்கி இருக்காங்க. உண்மையான நிலையை அவங்க மறந்து இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா பக்தர்கள் எப்படி இருப்பாங்க, எப்பவே அவங்க பகவானை மாத்திரம் தான் நினைச்சுட்டு இருப்பாங்க. பகவானுக்கான பக்தியை மாத்திரம் தான் செய்வாங்க. இங்க வந்து 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல பௌதீக இன்பம் துன்பம் அப்படின்ட்டு இந்த ஜீவராசிகள் என்ன பண்றது, இவன் எனக்கு நண்பன் இவன் எனக்கு பகைவன் அப்படின்னுட்டு எப்பவுமே இப்படிதான் வந்து எல்லாத்துலயும் இரண்டுகளை பார்த்து கொண்டிருப்போம். இரண்டுகள்லாம் என்ன, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இருக்குன்னா இது போல இரண்டுகளாக தான் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஏன்னா இந்த பௌதிகத்துல முழு அஜ்ஞானத்துல அறியாமையில மூழ்கி இருக்கு இந்த ஜீவாத்மாக்கள். அதனால இந்த ஜீவராசிகள் பக்தர்கள் போல இருக்க மாட்டாங்க. அனைத்து ஜீவ இங்க வந்து அவரு சித்திரக்கேது என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த பௌதீக இந்த நதி போல ஓடின்னு இருக்கு இந்த பிரவாகம் வேறாவது ஓடின்னு இருக்கு. அந்த நதியில என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே இடத்துல எல்லா விஷயமும் இருக்குமா என்ன, அது பாட்டு அடிச்சு அப்படியே கல்லு மண்ணு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு. சோ அது போல இந்த பௌதிக லோகத்துல இந்த ஜட உலகத்துல உண்மையில எது சாபம் எது அனுகிரகம் எது சொர்க்கம் எது நரகம் எது இன்பம் எது துன்பம், ஏன்னா இது மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கா என்ன, கிடையாது. ஏன்னா லோகம் அப்படியே மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். சோ அதை வந்து யாரும் தடுக்கவே முடியாது. ஏன்னா இது பௌதிக உலகம் அப்படிதான் இருக்கும். அதனால எல்லா விளைவுகளையும் நம்ம எதிர்நோக்கிதான் இருக்கணும். ஆனா பகவான் ஒருத்தர் தான். அந்த பகவான் இந்த ஜட உலகத்துல எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம அவர் வந்து அப்படியே தனிச்சிருப்பார். ஆனா இந்த பந்தாத்மாக்கள் என்ன ஆகுது, இதுலதான் சிக்கிக்குது இந்த பௌதிக உலகத்துல. ஆனா பகவான் என்ன பண்றாரு, இந்த பௌதிக உலகத்தை அவர் தான் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிச்சு சோ இந்த ஜீவராசிகள் எல்லாம் என்ன ஆகுது, இந்த பௌதிக உலகத்துல இந்த கலங்கத்துல என்ன ஆகுது, அறியாமைல பந்தப்பட்டு இதுலயே சிக்கிக்குது. சில டைம் மாத்திரம்தான் என்ன ஆகுது, இந்த ஜீவராசிகளுக்கு முக்தின்னு கிடைக்குது. ஆனா நிறைய டைம் என்ன ஆகுது, இந்த பௌதிகத்துலதான் சிக்கிண்டு இன்பம் துன்பம் வந்து இப்படியே எல்லாத்துக்கும் சிக்கிண்டு கஷ்டப்படுது. ஆனா பகவான் வந்து எல்லா ஜீவராசியும் எப்படி பார்ப்பாரு அப்படின்னா சமமாதான் பார்ப்பாரு. ஏன்னா இவங்க எனக்கு நண்பன் இவங்க எனக்கு விரோதி ஸோ அப்படின்ட்டு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இவங்க உயர்ந்தவன் இவங்க தாழ்ந்தவன் அப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பகவான் ஏன்னா அனைத்து ஜீவராசிகளும் தந்தை அவரு.
அதனால பகவான் வந்து எப்படி பார்ப்பாரு, எந்த ஒரு விருப்பமோ வெறுப்போ இல்லாம தான் எல்லா ஜீவராசிகளையும் நடத்துவார். பகவானை பொறுத்தவரையா அவர் வந்து எல்லா ஜீவராசியும் தன் குழந்தையாக பார்க்கிறாரு. அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் தன் குழந்தைகளை பார்த்து. சோ பகவானுக்கு எப்பவுமே துன்பமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து சமமா இருக்கக்கூடியவர். ஏன்னா நாம தான் எல்லா இரண்டுகளிலும் மாட்டிக்கிறோம். அதனால அவருக்கு துன்பமே கிடையாது. ஆனா நமக்கு தான் என்ன இருக்கு, துன்பம் எல்லாம் வருது. சோ பரம புருஷர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பகவான் அவங்கவங்க கர்ம பந்தத்திற்கேற்ப அந்தந்த ஜீவராசிகளுக்கு அதற்கு தகுந்த இன்ப துன்பம், அதற்கான உடல்கள் அப்படின்னு எல்லாமே கொடுக்கிறார். ஆனா பகவானை பொறுத்தவரை அவருக்கு பகைவர்களோ இல்ல வேண்டியவர்களோ அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்லவே முடியாது. பகவான் என்ன பண்றாரு, இந்த பௌதிக சக்தியை வச்சுண்டு அதன் பிரகாரம் அவ பாவ புண்ணியத்துக்கு பிரகாரம் அவங்களுக்கான உடல்களும் செயல்களும் அவங்களோட உறவினர்கள் எல்லாமே கிடைக்குது. ஆனா ஜீவராசிகள் என்ன ஆகுது, அதனால இந்த பௌதிக வாழ்க்கையில பிறந்ததுக்கு அப்புறம் இன்பம் துன்பம் நன்மை தீமை அப்படின்னுட்டு பிறப்பு இறப்பு இது எல்லாத்துலயும் சிக்கிக்குது. ஆனா நம்மளால பகவானை போல எப்படி இருக்கணும், விலகி இருக்கணும். எந்த ஒரு பந்தத்துல இப்ப யாராவது நம்மள புகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆகா ஓகோன்னு சந்தோஷப்படுவோம். அதே நம்மள யாராவது திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், அது எப்படி இவங்க என்ன திட்டலாம் அப்படின்னு டக்குன்னு நமக்கு கோவம் வந்துடும். சோ அதுதான் இங்க சொல்றாரு, தாயே நீங்கள் இப்போது தேவையில்லாம கோபப்படுகிறீங்க. நீங்க வந்து தேவையில்லாம கோவப்பட்டீங்க. நான் வந்து என்ன பண்ணல, எந்த ஒரு தவறும் செய்யல. நான் பண்ண இன்ப துன்பங்கள் எல்லாம் என்னுடைய பூர்வ ஜென்மத்துல நான் சம்பாதிச்சதுனால, அதனால இப்ப எனக்கு இது போல சாபம் நீங்க கொடுத்துட்டீங்க. நான் வந்து தவறு செய்யல. ஆனாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க என்ன தவறா புரிஞ்சுட்டீங்களோ அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சு விடுங்க அப்படின்னுட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார். அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அம்பரீஷ் மகராஜ், அவருக்கு வந்து துர்வாசர் வந்து சாபம் கொடுத்தார். ஆனா அவர் வந்து கஷ்டப்பட்டாரா, ஓகே நீங்க கொடுத்த சாபத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சுவாமின்னுட்டு அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். உடனே அங்க வந்து சுதர்ஷன சக்கரம் வந்து அவர் வந்து காப்பாத்திடுச்சு இல்லையா. சோ அது போல பரிஷித் மகாராஜுக்கு கிடைத்த சாபத்தை அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். அதை வந்து அவரால் ஸ்டாப் பண்ண முடியும். பட் அவரும் என்ன பண்ணியிருந்தார், அதை வந்து அவருக்கு கிடைச்ச சாபத்தை அக்செப்ட் பண்ணியிருந்தார். ஸோ அது போல பக்தர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்களை எதிர்த்து சாபமும் விட மாட்டாங்க, அதுல இருந்து விலகி ஓடுறதுக்கும் முயற்சி பண்ண மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே பகவானோட விருப்பம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னுட்டு என்ன நடக்கிறதோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாரு, பக்தர்கள். ஆனா அபக்தர்கள் அப்படி கிடையாது. ஓகே. சோ இப்ப வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிஷத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சிவபெருமானையும் பார்வதி தேவியும் திருப்திப்படுத்துறாரு இவர் அவருடைய செயல்களால, அவருடைய பேச்சால அப்படி வணங்கி அவங்களுக்கு அவ்வளவு வினமிருத்தையா நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வந்து தன்னுடைய விமானத்தை ஏறி அங்கிருந்து போயிட்டார். ஆனா அவருடைய சாபத்தை கேட்டு அவர் ஒன்னும் ஒரு கஷ்டமும் படல. ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நான் தவறு செய்யல, ஆனாலும் நான் தவறு செஞ்சா நினைச்சுக்க, நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மன்னிப்பும் கேட்டுட்டு நீங்க கொடுத்த சாபத்தையும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு எடுத்துட்டு போயாச்சு அவரு. ஸோ சித்திரகேது இப்படி பயப்படவே இல்லை, அஞ்சவே இல்லை. இத பார்த்து சிவனும் பார்வதியும் அவருடைய நடத்தைய ரொம்ப வியப்பா பார்த்துட்டு இருக்கா. இப்படி வியப்பா பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப வந்து சிவபெருமான் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அதாவது அவர் வந்து தனியா பேசல, அங்க எல்லாரும் யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நாரதர், பிரம்மா, அசுரர்கள், சித்தலோக வாசிகள், சோ எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, பெரியவா பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, சனத்குமாரர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சிவபெருமான் வந்து பேச ஆரம்பிக்கிறார்.
பொண்டாட்டி தனியா எல்லாம் கூட்டிட்டு போய் பேசல, அங்கே எல்லா விதமையும் பேசுறாரு. ஓ அழகிய பார்வதியே, ஓ அழகியே பார்வதியே அப்படின்னு சொல்றாரு. சோ சொல்லிட்டு வைஷ்ணவர்களுடைய பெருமைகளை பார்த்தியா, இப்பயாவது பாரு. பரம புருஷரான அந்த ஸ்ரீஹரி, அந்த பகவான் நாராயணனுடைய அடியார்கள், அந்த பக்தர்கள் வந்து எப்பவுமே அவங்க தாசானு தாசனாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அடியவர்களுக்கும் அடியவர்களாக இருக்கணும்னு விருப்பப்படக்கூடிய மகாத்மாக்கள் அவங்க வந்து எந்த ஒரு பௌதீக சுகத்தையும் விரும்ப மாட்டாங்க. இப்பயாவது தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன, நாராயண பராயணர்கள், அந்த பகவான் நாராயணனுடைய பரம பக்தர்கள். அவங்களுக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு பயமே கிடையாது, அஞ்சுவதே கிடையாது. அவங்க எப்பவுமே பகவானுடைய தொண்டுல பூரணமாக ஈடுபட்டு இருப்பாங்க. அதுலதான் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு. அவங்களை எடுத்துட்டு போய் சொர்க்கலோகத்தில் விட்டா என்ன, நரகலோகத்துல விட்டா என்ன, இல்ல முக்தி அந்த பிரம்ம ஜோதியில உட்கார வச்சாங்க, அவங்க எல்லாமே சமம்தான். அவங்க எங்க இடத்துமே போட்டாலும் அவங்க அங்கேயும் பக்தி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அசுரனாக பிறக்கணும் தான் சாபம் கொடுத்தாங்க. அவர் அசுரனா பிறந்தா மட்டும் அசுர செயல்பாடுகளை பண்ண இல்லையே. அப்பவும் இந்திரன் கிட்ட அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பக்தியை தான் சொல்லிட்டு இருந்தாரு, பகவானை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு. இப்படி பரமபுருஷருடைய புற சக்தியால என்ன ஆகுது, இப்படி ஜட உடல்கள் எல்லாம் கிடைக்கிறது. எல்லா ஜீவராசிகள் அதுல பந்தப்படுது. ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் இருமையால சூழப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப சொல்லிட்டு போனாரு இல்லையா சித்திரகேதி, எல்லா ஜீவராசி இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு சாபம் அனுகிரகம் எல்லா பௌதிக விஷயங்களும் சூழப்பட்டிருக்கு. ஆனா நாராயண பராயணர்களுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு தன் மனைவிக்கு அவர் வந்து சொல்றாரு. நாராயண பராயணர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா பௌதிகவாசிகள் எப்படி இருப்பாங்க, ஒரு மலர் மாலைய பாம்புன்னு நினைச்சுட்டு பயந்துருவாங்க. சோ கனவு கண்டுட்டு இன்ப துன்பம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜட உலகில சமயோஜித புத்தி கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஓ இது எனக்கு இன்பமான விஷயம், இது வேண்டாம், இது எனக்கு துன்பமான விஷயம் அப்படின்னு எல்லாத்துலயும் வேறுபடுத்தி பார்ப்போம். சோ வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வேறுபடுத்திதான் பார்த்துட்டு இருப்பாங்க. இது நண்பன், இவன் விரோதி, இப்படியே எல்லாத்தையும் பிரிச்சு 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 பிரிச்சே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. நாராயண பாராயணர் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே பகவானை நினைச்சுட்டு இருப்பாங்க. எப்பவுமே அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த லோகத்துல போட்டாலும் எங்க போட்டாலும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த சாட்சாத் பகவான் வாசுதேவன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில ஈடுபட்டுன்னே இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்குவ ஞானம் பூரணமாக இருக்கு. அதே போல இந்த ஜட உலகத்துல எந்த ஒரு பற்றும் கிடையாது அவங்களுக்கு. சோ இவங்கதான் என்ன, பக்தர்கள். ஏன்னா அவங்களுக்கு இன்பம் துன்பம் எதுலையுமே ஆர்வமே கிடையாது. ஏன்னா எல்லாமே வாசுதேவன், வாசுதேவ சர்வமிதி. அந்த பகவான் வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தூய பக்தியில இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் அவ்வளவு சிரேஷ்டமானவர்கள். அவங்க யார் மேலையும் போட்டியோ பொறாமையோ எதுவுமே கிடையாது. இப்ப நீ பாக்குற இல்லையா, நானும் அதான் சிவபெருமானும் இல்ல பிரம்மாவோ, இங்க இருக்கக்கூடிய சனத்குமாரர்களோ அஸ்வினி குமாரர்களோ நாரதரோ பிரம்மாவோ, பிரம்மாவுடைய மற்ற முனிவர்கள், அதாவது பிரம்மாவுடைய புத்திரர்களாக பிறந்தாங்க இல்லையா முனிவர்கள் தேவர்கள், இவங்க யாராலையும் என்ன பண்ண முடியாது, பகவானுடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது. பகவானுடைய லீலைகளை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அந்த பரம புருஷரனுடைய
நாங்கெல்லாம் என்ன பகவானுடைய அம்சங்களின் அம்சங்கள் இருந்த போதிலும் எங்களால பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவான் வந்து பூரணமானவர், அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், ஆத்மா ராமர், அவர் ஈஸ்வரர், சுதந்திரமானவர். ஆனா இந்த பௌதிக லோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே என்ன, சுதந்திரன் கிடையாது, கட்டுப்பட்டவர்கள். அப்படியாப்பட்ட பகவானை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பகவான் எப்படி அப்படின்னா அத்வைதம், அச்சுதம், அனாதி, அனந்த ரூபம். அச்சுதன் எப்பவுமே விழாதவர். அதே போல அவருக்கு ஈக்குவலும் யாரும் கிடையாது, அவரோட மேலே யாரும் கிடையாது. ரொம்ப பழமையானவர், ஆனா எப்பவுமே ரொம்ப எவ்வளமா இருக்கக்கூடியவர் பகவான். சோ அப்படியாப்பட்டவர் பகவான். அப்படியாப்பட்ட பகவானுக்கு யாரும் பிரியமானவர்களும் கிடையாது. பிரியம் இவங்க பகவான் சொல்றாரா, இவங்க எனக்கு பிரியம், இவங்க எனக்கு பிரியம் இல்ல, இவங்க எனக்கு அதாவது இவங்க ஜாதியில உயர்ந்தவர்கள், இவங்க ஜாதியில தாழ்ந்தவர்கள், இப்படிலாம் எந்த ஒரு பாகுபாடும் பகவானும் கிடையாது. ஏன்னா பகவானை பொறுத்தவரை எல்லா ஜீவாத்மாக்களும் தன்னுடைய குழந்தைகளாக தான் பார்க்கணும். சோ அப்படியா பார்க்கக்கூடிய அந்த பகவான் ஸ்ரீ ஹரி யார ரொம்ப பிடிக்கும், தன்னுடைய பக்தர்களை ரொம்ப பிடிக்கும். அவர் பக்தர்கள் ரொம்ப பிரியமானவர். அப்படியாப்பட்ட பக்தர்களுக்கும் பகவானை போலயே என்ன அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அவங்களுக்கும். அந்த தயால குணம் இருக்கு. பார்த்தேன் இல்ல, இந்த சித்திரகேது அந்த பகவானுடைய பக்தனாக இருக்கக்கூடிய அந்த சித்திரகேது எவ்வளவு தயால குணம் இருக்கான். அவன் வந்து பகவானுடைய பிரியமான பக்தன். அவன் வந்து எல்லா ஜீவராசியும் சமமானதான் பாவிக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு விருப்பம் வெறுப்பு பொறாமையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நாராயண பராயணக இவங்கெல்லாம் நாராயணோட பிரியமான பக்தர்கள், சிறந்தவர்கள். சோ அப்படியாப்பட்ட பக்தர்களுடைய செயல்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவன் தவறே செய்யல, ஏன்னா அவனுக்கு விருப்ப வெறுப்புமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் சமமா பாவிக்கக்கூடியவன். ஏன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், அவன் எந்த ஒரு தவறும் செய்யல, ஆனாலும் அவன் பயப்படவே இல்லை, அவனுக்கு மரியாதை கொடுத்தான். அவன் உன்ன தாயே அப்படின்னு அம்மான்னு கூப்பிட்டான். நீ கொடுத்த சாபத்தை அக்செப்ட் பண்ணிருந்தான். அவன் இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கான். அவன் எதுக்கும் பயப்படல, ஆனாலும் மன்னிப்பு கேட்கிறான் இல்லையா, பார்த்த இல்ல. இப்படிப்பட்டவர்கள் தான் யாரு, பகவானுடைய பக்தர்கள், நாராயண பராயணக. அப்படின்னுட்டு சித்திரகேதுவை பத்தி, அதாவது பகவானுடைய பக்தர்களை பற்றி அதாவது சிவன் வந்து சொல்றார். பார்வதி தேவி அந்த உமை என்ன பண்றா, தன் கணவன் வாயால இந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் சித்திரகேதுவுடைய நடவடிக்கைகளை பத்தி அவர் மொத்தம் விளக்கமா சொன்னதுக்கு அப்புறம் வியப்படைஞ்சு அவங்களுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. ஐயோ நமக்கு தெரியாம இப்படி சாபம் கொடுத்துட்டு அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்க புடவையால அவங்க மூஞ்சி அவங்கள மூடிக்கிறாங்க. ஐயோ ஏன் இப்படிப்பட்ட தவறு செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு அவங்க சேலையால, அதாவது முந்தானியால அவங்க முகத்தை அவங்கள மூடிக்கிறாங்க. சோ மிக சிறந்த பக்தரான சித்திரகேது தாய் பார்வதி எதிர்த்து எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அவர் வந்து பதில் சாபம் கொடுத்திருக்கலாம், சாபம் கொடுக்கல. எதிர்த்து ஏதாவது பேசினார் இல்லையே, எந்த ஒரு செயலும் செய்யல. எவ்வளவு பொறுமையா வந்து என்கிட்டையும் உங்ககிட்டையும் எவ்வளவு வணக்கம் தெரிவிச்சா, சிரம் தாண்டி வணங்கினான். அந்த கையெடுத்து கும்பிட்ட கை கீழே இறக்கவே இல்லை, அவ்வளவு அடக்கத்தோட இருந்தான். நீ கொடுத்த சாபத்தை கூட, ஏன்னா அவன் தவறே செய்யல, ஆனாலும் நீ சாபம் கொடுத்த, அதை அக்செப்ட் பண்ணிடணும். இதுதான் என்ன வைஷ்ணவர்களுடைய நடத்தை, உயர்ந்த தரம். இதுதான் என்ன சாது லட்சணம். ஒரு சாதுக்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னா இதுதான். அவங்க தவறே செய்யலனாலும் மன்னிப்பு கேட்பாங்க.
மத்தவங்களை துன்புறுத்த மாட்டாங்க, மனம் போகும்படி பேச மாட்டாங்க. சோ மிக உயர்ந்த மதிக்கத்தக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா பக்தர்கள் தான். இதெல்லாம் என்ன சாது லட்சணம். சோ தாய் துர்காதேவி என்ன பண்றா, இப்படி சபிச்சுட்டாங்க சித்திரகேதுவா, அசுர இனத்துல போய் போற அப்படின்னுட்டு. அதான் சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, சரி இப்படி அவங்க சாபம் கொடுத்ததுனாலதான் அந்த சித்திரகேது வந்து துவஷ்டா யாகம் பண்ணாரு இல்லையா. சோ அந்த யாகத்திலிருந்து விருத்தாசுரன், அந்த அசுரன் வந்தானே, அந்த அசுரன் வேற யாரும் இல்லை, இந்த சித்திரகேது தான் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. ஓ பரிஷித் மகாராஜனே, அந்த பக்தனான சித்திரகேது இந்த விருத்தாசுரனா பிறந்துட்டார், ஒரு அசுரனா பிறந்துட்டாரு. நீ கேட்ட இல்லையா, விருத்தாசுரன் எப்படி எப்படி பக்தனாக இருக்கான், அக்னியிலிருந்து அவன் யாகத்திலிருந்து வெளியே வரும்போது அவன் எப்படி பக்தனாக இருந்தான். ஏன்னா அது வேற யாரும் இல்லை, இந்த சித்திரகேது தான். அதனாலதான் அவர் வந்து பக்தர், பக்தருடைய குணங்கள்ல பூரணமாக இருந்தார் விருத்தாசுரன். சோ இப்ப வந்து பலஸ்ருதி என்னன்னு பார்க்கலாம். இந்த சித்திரகேது மிக சிறந்த பக்தர், மகாத்மா. இந்த சித்திரகேதுவை பற்றிய வரலாற்றை இதை யார் ஒருத்தன் தூய பக்தர்கள் வாயால கேட்கிறானோ அவனும் ஒரு தூய பக்தனாக மாறுவான். இந்த பௌதீக பந்தத்திலிருந்து அவனும் ஈடுபடுவான். யார் ஒருத்தர் அதிகாலையில எழுந்து தன் மனசால வாக்கால, அதாவது மனசெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த பகவான், அதாவது சாட்சாத் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை நினைச்சுண்டு இந்த சித்திரகேது உடைய வரலாற்றை யார் ஒருத்தன் படிக்கிறானோ, யார் ஒருத்தன் கேட்கிறானோ அவன் கண்டிப்பா பரமபதம் போவாங்க, ஆன்மீக உலகத்தை அடைவார்கள் அப்படின்ற பலஸ்ருதிய இதோட முடிக்கிறார். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் மாட்டேச்சு. இதோட நமக்கு இந்த 17வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நமக்கு 18வது அத்தியாயம். நம்ம வந்து அதிதி திதி அவங்களுடைய வம்சாவளி, அவங்களுடைய மகன்கள் பேரன்கள் எல்லாரையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.